எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் சப்பாத்தி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். இன்னொரு கப் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சமாக கீ தடவுறேன். அவ்வளோதான், எல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். மேலே நெய் தடவிடுறேன். அவ்வளோதான், 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சட்னியோடய நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.